ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஸ் செடிக்கான மண்கலவை எப்படி தயார் செஞ்சு அதை தொட்டியில் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் பூச்செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது என்னென்ன பூச்செடி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாங்கள் மினி டேலியா வாங்கினோம். மினி டேலியாவில் ஒயிட் கலர் அப்புறம் எல்லோ கலர், இது 2 கலருமே வாங்கினோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் கலர், அப்புறம் எல்லோ கலரில் இருக்கிற ரோஸ் செடி வாங்கினோம். இந்த ரோஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய முட்டு வச்சுருந்தது. 5 இலை இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினோம். அது கூடவே வயலட் கலரில் இருக்க சாமந்தி பூ வாங்கினோம். அப்புறம் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் செடி வாங்கினோம். இந்த பிங்க் கலரில் இருக்கிற ரோஸ் செடி பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய முட்டு, நிறைய பூ விரிஞ்சிருந்தது. எங்கள் வீட்டில் ஏற்கனவே பிங்க் கலர் ரோஸ் செடி இருந்தாலுமே இதை பார்த்தோன்னே ஆசையாக இருந்தது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். அப்புறம் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ரோஸ், இது பன்னீர் ரோஸ் மாதிரியே நல்லா கொத்து கொத்தாக பூக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நர்சரியில், அதனால் வாங்கினோம். அப்புறம் ஹைப்ரேட்டில் இருக்கக்கூடிய பிங்க் கலரில் செம்பருத்தி பூ வாங்கினோம். இப்போ வாங்க நம்ம ரோஸ் செடிக்கான மண்கலவை எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் மண்கலவை தயார் செய்கிறதுக்கு முன்னாடி செடியில் காஞ்ச இலை எங்கேயாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அது கூடவே எங்கேயாவது துளிர் அடித்து வருது இல்லையா, அந்த இடத்துல ஒரு இடத்துல சமயத்தில் கருகி இருக்க மாதிரி இருக்கும் அந்த கிளையில், அதெல்லாம் நீங்கள் பார்த்து கட் பண்ணிடணும். நான் வாங்கின ஒரு செடியில் அந்த மாதிரி இருந்தது, அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துடணும். சமயத்தில் நர்சரியில் மெயின்டெனன்ஸ் பண்ணும் போது பூவை கட் பண்ணி எடுப்பாங்க. அப்போ அவங்க கத்திரிக்கோல் துரு பிடிச்சது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி செடியில் நுனியில் கருகின மாதிரி இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லைன்னா செடி உங்களுக்கு சீக்கிரமே வீணாக போயிடும். இப்போது நான் 3 கப் அளவுக்கு செம்மண் எடுத்திருக்கேன். அது கூடவே ஆட்டு எருவு எடுத்திருக்கேன். அப்புறம் அதே செம்மண் அளவுக்கே சமமாக மணல் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் சாம்பல் எடுத்திருக்கேன். சாம்பல் செடிங்களுக்கெலாம் ரொம்பவே நல்லது அப்படிங்கிறதுனால நான் ரோஸ் செடிக்கு இந்த டைம் சாம்பல் கொடுத்து வைக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். மண்புழு உரம் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். போன்வில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் அது கூடவே பார்த்துட்டிங்க அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு ரொம்ப பயன்படுத்தக்கூடாது, 1 கைப்பிடி அளவுக்கு மட்டுமே எடுத்துக்கணும். இப்போ அது கூட கோகோபிட் எடுத்திருக்கேன். கோகோபிட் நம்ம வாங்கி காய வச்சிருந்தோம் இல்லையா, ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேனே, அதுதான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். எங்கள் சேனலில் நாங்கள் அடினியம் செடிக்கான மண்கலவை எப்படி தயார் செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுக்கான மண்கலவை தயார் செய்கிறது வேறு மாதிரி இருக்கும். இப்போ ரோஸ் செடிக்கு மண்கலவை தயார் செஞ்சிட்ருக்கோம். இதே மாதிரி நீங்களும் மண்கலவை தயார் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஸ் செடியெல்லாம் வச்சிங்க அப்படின்னா உங்கள் ரோஸ் செடி நல்லாவே வளர்ந்து வரும். மண் ரொம்ப இறுக்கமாக இருக்காது. இந்த மாதிரி கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா பொலன்னு இருக்கும். உங்களுக்கு வாரத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுட்டு உரம் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம உயிர் உரம்லாம் கலந்து கொடுக்கறதுனால செடி உங்களுக்கு நல்லாவே வளர்ந்து வரும், நல்லாவே கிளையெல்லாம் விட்டு வளரும். பூவும் நல்லா பெருசாக பூக்க ஆரம்பிக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரியான தொட்டி வேணுமோ அந்த தொட்டியில் நீங்கள் இந்த ரோஸ் செடியை வைக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வாங்கினேன் இல்லையா, அந்த ரோஸை தான் வச்சு காமிக்க போகிறேன். நான் ஒரு நல்லாவே பெரிய சைஸில் இருக்கிற ஒரு தொட்டி எடுத்துக்கிட்டேன். நல்லா வேர் விட்டு வளரணும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி தொட்டி எடுத்துக்கிட்டேன். எப்பொழுதுமே கீழே நீங்கள் கோகோபிட்டு அப்படி இல்லை அப்படின்னா உடஞ்ச ஜல்லி அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க மண்கலவையை நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா தண்ணி சீக்கிரமாக உங்களுக்கு இறங்கும். அதுக்கு முன்னாடி நான் கோகோபிட் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் காய வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயத்தோல் அல்லது பூண்டு தோல் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காஞ்ச இலை ஏதாவது நீங்கள் அடியில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சமாக நான் கோகோபிட்டை அந்த தொட்டியில் போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மண்ணை, அந்த மண்ணை அதில் பாதி அளவுக்கு நிரப்பிக்கணும். இந்த பாருங்கள், நானும் பாதி அளவுக்கு நிரப்பிக்கிறேன். நிரப்பினதுக்கு அப்புறமா நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா ரோஸ் செடி, அந்த ரோஸ் செடியை அதில் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் மீதம் உள்ள மண்ணெல்லாம் நீங்கள் நிரப்பலாம். இப்போ பாருங்கள், நான் வச்சு பார்த்துட்டேன். எப்பொழுதுமே ரோஸ் செடியை நீங்கள் வைக்கும் போது நான் காமிக்கிறேன் இல்லையா, அந்த அளவுக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள்
வைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக குழி பறிச்சுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக எப்சம் சால்ட்டு சேர்த்திங்க அப்படின்னா அது வேருக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதனால நான் அதில் வந்து கொஞ்சமாக எப்சம் சால்ட்டு சேர்த்து அதுக்கப்புறமா ரோஸ் செடி வைக்க போகிறேன். இந்த பாருங்கள், நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தொட்டி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் செடி கொஞ்சம் நல்லா பெரிய செடியாக இருக்குங்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா பாருங்கள், வேப்பம் புண்ணாக்கு வந்து மண்கலவையை கலந்த போதே நம்ம வந்து ஒரு கைப்பிடி போட்டிருக்கோம். இருந்தாலுமே நம்ம வந்து செடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா வேர்பூச்சி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து சும்மா லைட்டாக நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டதுக்கப்புறமா நம்ம செடியை பார்த்து வைக்கணும். செடியை வந்து நீங்கள் கவர்லேருந்து பிரித்து எடுக்கும் போது ஆடிடக்கூடாது. ஆடாமல் பத்திரமா பார்த்து எடுக்கணும். அதில் உள்ள வேர்லாம் வந்து கலராமல் பார்த்து எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்க இல்லையா செம்மண், அதை சுற்றிலும் நல்லா உடச்சி விட்டுறணும். ரொம்ப உடச்சி விட்டுறாதீங்க, லைட்டாக மட்டும் உடச்சி அதை மண்ணை சுற்றிலும் பரப்பி விட்டுருங்க. கலந்து வச்சுருக்க மிச்சம் இருக்க மண் எல்லாத்தையுமே வந்து தொட்டியில் இப்போ சேர்த்துடலாம். நம்ம வந்து தொட்டியில் வந்து மண்ணை வந்து ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது. தொட்டி ஃபுல்லாக சேர்த்துடாமல் பாதி தொட்டி அளவுக்கு, நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அந்த அளவுக்கு தான் நீங்கள் மண்ணை சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு லைட்டாக அதை வந்து மைல்டாக அமைக்குங்க. அந்த மண்ணை அமைக்க விட்டிங்க அப்படின்னா தான் தொட்டியில் நல்லா செட் ஆகும். நான் காமிக்கிறேன் இல்லையா, அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து மண்ணை வந்து நிரப்பி விடணும். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு காஞ்ச இலை இதெல்லாம் கொடுத்து மூடாக்கு மாதிரி போடுவோம். அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து தொட்டி வந்து ஃபில் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், பாதி அளவுக்கு சேர்த்துருங்க. இந்த மாதிரியே நாங்கள் வாங்கி வச்சோம் இல்லையா 3 ரோஸ் செடி, அதை எல்லாத்தையுமே தொட்டியில் நாங்கள் வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக அதில் வந்து தண்ணி கொடுக்கலாம். தண்ணி கொடுக்கும் போதே பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு தொட்டியில் எந்த அளவுக்கு எங்களுக்கு தண்ணி இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அடுத்தடுத்த தொட்டியை பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா தண்ணி இறங்கியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ரோஸ் செடிக்கான மண்கலவையை தயார் செஞ்சு நீங்களும் ரோஸ் வச்சு பாருங்கள். அது எப்படி வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனல் லாஸ்ட் சீடை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.